41 பேர் செத்து போட்டான். இன்னைக்கு 16வது நாள் காரியம் முடிஞ்சு கூட இவங்களால வெளியில வர முடியல. நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். திராவிடம் என்பது ஒரு பெரும் தத்துவம். அந்த தத்துவம் இப்படி பிள்ளைகளை சதுக்கி இப்படி படிப்பை கொடுத்து அவனுக்கு பேருக்கு பின்னால் இருந்த சூத்திர பட்டத்தை நீக்கி அவனுக்கு பின்னால் பிஎஸ்சி, பிஏ, பிஎல், எம்பிஏ என்று படிக்க வைத்து டாக்டர், கலெக்டர், ஐபிஎஸ் என்று மாற்றி வைத்திருந்தாலும் நடிக மோகத்தில், நாயக மோகத்தில் 41 பேரை பலிபீடத்தில் ஏற்றி இருக்கிற அந்த நரபலி கதாநாயகன் 16 நாள் காரியம் இன்னைக்கு முடியுதுங்க. நைட் இன்னைக்கு அவங்க வீட்டுல எல்லாம் காரியம் இன்னும் தலையை கூட வெளியில காட்டல. அவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்களே, நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம், திமுகவை அழிப்போம் என்று. ஏன் சிந்தித்து பாருங்கள். மிகப்பெரிய கடவுள் பக்தர் சர்பிட்டி தியாகராயர் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று பேசினார். கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அப்போதே 10,000 ரூபாய் நிதி. கும்பாபிஷேகத்துக்கு போகிறார். வெள்ளுடை வேந்தர், சென்னையிலே மிகப்பெரிய செல்வந்தர். இன்றைக்கு நம்முடைய சகோதரி பிரியா மேயர் இருக்கிறாரே, அவருடைய முப்பாட்டன் அவர்தான் சர்பிட்டி தியாகராயர், சென்னை மாகாணத்தினுடைய முதல் மேயர். அந்த வெள்ளுடை வேந்தருக்கு இருந்த சொத்து அளவிட முடியாது. மொத்த கும்பாபிஷேகத்துக்கே 2,000, ஆனால் அவர் கொடுத்தது 10,000. போகிறார். அவர் செட்டியார் சமூகத்திலே பிறந்தவர். கோவிலுக்கு போகிறார். நெல்லும். அவர் திரும்பி பார்க்கிறார். நெல்லும் தியாகராயா, நெல்லும். நான் சர்பிட்டி தியாகராயர், சென்னையின் முதல் குடிமகன். நான் தான் மேயர், நான் வர வேண்டும். அப்படிலாம் இங்க வரக்கூடாது. மேல இருக்கிறவா எங்களவா, நீ கீழே இருக்கணும் அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? அந்த சர்பிட்டி தியாகராயர் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு குமாஸ்தா சீனிவாச ஐயங்கார் என்பவர் தடுத்து நிறுத்துகிறார் சர்பிட்டி தியாகராயரை. உடல் முழுக்க திருநீர், உடல் முழுக்க ருத்ராட்சத்தை போட்டிருந்த சர்பிட்டி தியாகராயர் போனார். எல்லாவற்றையும் அழித்து ருத்ராட்சத்தை அந்த தெப்பக்குளத்தில் வீசி எறிந்து விட்டு இந்த பார்ப்பனியத்தை ஒழிப்பதுதான் என்னுடைய வேலை என்று நடேசனாரை சந்திப்பதற்கு போனார். அவர்கள் செய்த தியாகம் தான், அவர்கள் செய்த உழைப்பு தான் திராவிடமாய் மலர்ந்தது. நண்பர்களே, நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. உங்களிடத்தில் 5 மணித்துளிகளில் என்னுடைய உரையை முடிக்க எத்தனிக்கிறேன். ஆனால் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். உங்கள் காதுகளை 5 நிமிடம் எனக்கு தர முடியுமா? தரலாமா? பதில் 5 கேள்வி. நீங்க எல்லாரும் கால்ல செருப்பு போட்டிருக்கீங்களா? பதில் கேட்கல. இடுப்புக்கு கீழே பேண்ட் போட்டிருக்கோமா? பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற யாராவது உங்களை, தம்பி நீ என்ன சாதி, என்ன மதம்னு கேட்டாங்களா? சத்தமா. 3 கேள்வி கேட்டேன். முதல் கேள்வி, கால்ல செருப்பு போட்டிருக்கீங்களான்னு. நீங்க எல்லாரும் சிரிச்சீங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்டயோ தாத்தா கிட்டயோ போய் நீ கால்ல செருப்பு போட்டு நடக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அவருடைய பதில் முடியாதுரா தம்பின்னு சொல்லுவார். நீங்க பேண்ட் போட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். அமைச்சர் சொன்னார் நான் வேஷ்டி கட்டி இருக்கேன்னு. இந்த வேஷ்டி கட்டி இருக்கேங்கிற உரிமை இருக்குல்ல, அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தது இந்த திராவிடமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான். 3வது கேள்வி, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற யாராவது தம்பி நீ என்ன ஆளுக, என்ன மதம்னு கேட்டப்ப இல்ல சார் அப்படின்னீங்கல்ல. 4வது கேள்வி, அப்படி யாராவது உங்களை பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டா உங்களுக்கு என்ன வரும்? சத்தமா. சத்தமா. கோபம் என்பது இட்ஸ் an emotion, மான உணர்ச்சி. அப்படியே கேட்டு டேய் நீ அந்த சாதி பயலா நவுந்து போடா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? எமோஷன் வேற, அடிக்கிறேங்கிறது மான உணர்ச்சி. இந்த 4வது 5வது கேள்வி இருக்குல்ல, செருப்பு போட முடியாதவனை செருப்பு போட வைத்து, வேட்டி கட்ட முடியாதவனை வேட்டி கட்ட வைத்து, பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவனை என்ன சாதி என்ன மதம் என்று கேட்காமல் சமமாய் உட்கார வைத்து, அப்படியே எவனாவது கேட்டா எனக்கு கோபம் வரும். கோபம் வந்தப்ப திரும்ப கேட்டா அவனை பொட்டனில பலார்னு அறைவேன்னு இந்த இளைஞர் கூட்டம் சொல்லுதில்ல. இந்த மானத்தையும் சுயமரியாதையும் கொடுத்தது இந்த கருப்பு சிவப்பு உதயசூரியனும் திராவிடம் தான். எனக்கு நம்முடைய அமைச்சர் ஒரு அற்புதமான தலைப்பை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். தியாகத்தால் எழுந்த திராவிடம். தம்பிமார்களே, நான் கேட்ட 5 கேள்வி இருக்கிறதே, இந்த 5 மணித்துளிகளில் கூட அல்ல. ஆனால் இந்த செருப்பு போட வைப்பதற்கான போராட்டம் 100 ஆண்டு கால போராட்டம். நாம் இன்றைக்கு விதவிதமாய் போடுகிறோம். நான் வேன்கூஷன் ஷூ போட்டு இருக்கிறேன். அவரவருக்கு தேவையான ஸ்கெட்சர் ஷூ போடுறோம். எங்கெங்கயோ போறோம். விதவிதமா பணம் கொடுத்து செருப்புகளை வாங்குகிறோம். ஆனால் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் சாதாரண தெருவில் நடக்க வேண்டும் என்றால் இடுப்புக்கு கீழே விளக்கமாறு, கழுத்துக்கு கீழே சரட்டை கட்டி இருக்க வேண்டும். நீ வெறுங்காலோடு நடக்க வேண்டும். செருப்பு போட முடியாது. அப்படி நடக்கிற போது உன் கால் தடம் கூட அந்த தெருவில் இருக்கக்கூடாது. உன் இடுப்புக்கு கீழ் இருக்கிற விளக்கமாறு பெருக்கிக் கொண்டே போக வேண்டும். நீ எச்சில் துப்ப வேண்டும் என்றால் அந்த சரட்டையில் தான் துப்ப வேண்டும். இதுதான் நம்முடைய நிலை. இன்றைக்கு அப்படி யாராவது நம்மை செருப்பை அவிழ்க்க சொல்ல முடியுமா? சாதாரண செருப்பு தான்.
அந்த செருப்பை அவனால் அவிழ்க்க சொல்ல முடியுமா? முடியாது. காரணம் என்ன? நம் சூத்திர நிலைகளை ஒழிப்பதற்கு திராவிடம் என்கிற மாபெரும் தத்துவத்தை நமக்கு வாய்த்த பெரும் தலைவர்கள் உங்கள் கையில் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். அந்த திராவிடம் தான் நமக்கு தன்மானத்தையும் சுயமரியாதையும் கொடுத்திருக்கிறது. நண்பர்களே, நான் ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன். இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல. நான் பல மேடைகளில் சொல்லுவேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நீங்கள் நினைத்தவுடன் புடுங்கி எறிவதற்கு கிள்ளிக்கீரை அல்ல, இது ஒரு ஆலமரம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஆலமரத்தை எவன் வந்தாலும் அழித்து விட முடியாது என்று நாம் கங்கணம் கட்டி சொல்லுகிறோமே, ஏன் தெரியுமா? இது கர்வத்தால் அல்ல, திமிரினால் அல்ல. கர்வத்தாலோ திமிரினாலோ எவனாவது பேசினால் அவன் அழிந்து போவான். ஆனால் நாங்கள் சொல்லுவதற்கு காரணம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகிற போது பேரறிஞர் அண்ணா சொன்னார், கொட்டுகிற மலையில் ராபின்சன் பூங்காவில் நான் நடுவது ஒரு ஒட்டு மாஞ்செடி. இந்த மாஞ்செடி வளரும், கிளைவிடும், வேர்விடும், காய் வரும், கனி வரும், பல கூட்டு பறவைகள் இங்கே வந்து வாழுவார்கள். ஆனால் 50 ஆண்டுகள் கழித்து தன்மானம் மிக்க ஒரு திராவிட பெருந்தமிழர் கூட்டம் இந்த மரத்தின் அடியில் வாழும். அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேரியக்கத்தை நாங்கள் தொடங்குகிறோம் என்று அண்ணா சொன்னார். அந்த 50 ஆண்டுகளை கடந்து 76 ஆண்டுகள் தமிழனின் தன்மானத்தை, முதுகெலும்பை, இனத்தை, மொழியை, மானத்தை, மண்ணை பாதுகாக்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேரியக்கம். இந்த இயக்கம் சாதாரணமாய் வந்துவிடவில்லை. நீதி கட்சியினுடைய முப்பெரும் தலைவர்கள், ஒருவர் சிவபக்தர், இன்னொருவர் மருத்துவர், 2 பேர் மருத்துவர்கள். மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தில் இங்கே சீக்கியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் எல்லாம் என்று சொன்னபோது ஓடினார்கள். பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், வகுப்பு வாரி உரிமை வேண்டும், ரிசர்வேஷன் வேணும். அது மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி தொகுதி வேண்டும். டாக்டர் நடேசனார் போனார், நாயர் போனார், பேசினார்கள். மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்த அறிக்கை வந்தது. பேசுவதற்கோ விவாதிப்பதற்கோ கூட உரிமை இல்லை, விவாதிக்கிறதுக்கு உரிமை இல்லை. அப்படிப்பட்ட தலைவர்கள் போய் போராடி போராடி லண்டன் மாநகரிலே போராடி அந்த சீர்திருத்தத்தை எதிர்த்து எங்களுக்கு உரிமை வேண்டும், வகுப்பு வாரி ரிசர்வேஷன் வேணும்னு கொண்டு வந்தவர்கள். நீதி கட்சியினுடைய ஆட்சியில் நண்பர்களே, இன்றைக்கு பெண்கள் நிறைய உட்கார்ந்து இருக்கிறீர்கள். இன்றைக்கு போகிறோமே, நீங்கள் எந்த பஸ்ஸில் போகிறீர்கள்? எல்லோரும் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஸ்டாலின் பஸ்ஸிலே போகிறோம் என்று. இன்றைக்கு நாம் ஸ்டாலின் பஸ்ஸிலே போகிறோம், மகிழ்ச்சியாக போகிறோம். யார் வேண்டுமானாலும் இறங்கலாம். பெண்களுக்கு இலவச பயணம், முதியோருக்கு இலவச பயணம், திருநங்கைகளுக்கு இலவச பயணம், மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பயணம், இப்படி இலவச பயணம் இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் பார்ப்பனர்களை தவிர பேருந்தில் பஞ்சமர்களும் சூத்திரர்களும் ஏறக்கூடாது என்று பேருந்தில் நீங்கள் ஏறுவதையே தடுத்து வைத்திருந்தது இந்த சமூகம். எவன்டா சொன்னது சூத்திரனையும் பஞ்சமனையும் பேருந்துல ஏறக்கூடாதுன்னு? அப்படி எவனாவது போட்டா அவன் லைசன்ஸை கேன்சல் பண்ணுன்னு சொன்னது திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி. நீதி கட்சியில திருவாரூர் ஜில்லா போர்டு தான் முதல்ல தீர்மானம் போட்டுச்சு. விதைத்த விதை அப்படி. மிகப்பெரிய கடவுள் பக்தர் சர்பிட்டி தியாகராயர் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று பேசினார். கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அப்போதே 10,000 ரூபாய் நிதி, 10,000 ரூபாய் நிதி. கும்பாபிஷேகத்துக்கு போகிறார். வெள்ளுடை வேந்தர், சென்னையிலே மிகப்பெரிய செல்வந்தர். இன்றைக்கு நம்முடைய சகோதரி பிரியா மேயர் இருக்கிறாரே, அவருடைய முப்பாட்டன் அவர்தான் சர்பிட்டி தியாகராயர், சென்னை மாகாணத்தினுடைய முதல் மேயர். அந்த வெள்ளுடை வேந்தருக்கு இருந்த சொத்து அளவிட முடியாது. மொத்த கும்பாபிஷேகத்துக்கே 2,000, ஆனால் அவர் கொடுத்தது 10,000. போகிறார். அவர் செட்டியார் சமூகத்திலே பிறந்தவர். கோவிலுக்கு போகிறார். நெல்லும். அவர் திரும்பி பார்க்கிறார். நெல்லும் தியாகராயா, நெல்லும். நான் சர்பிட்டி தியாகராயர், சென்னையின் முதல் குடிமகன், நான் தான் மேயர், நான் வர வேண்டும். அப்படிலாம் இங்க வரக்கூடாது. மேல இருக்கிறவா எங்களவா, நீ கீழே இருக்கணும் அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? அந்த சர்பிட்டி தியாகராயர் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு குமாஸ்தா சீனிவாச ஐயங்கார் என்பவர் தடுத்து நிறுத்துகிறார் சர்பிட்டி தியாகராயரை. உடல் முழுக்க திருநீர், உடல் முழுக்க ருத்ராட்சத்தை போட்டிருந்த சர்பிட்டி தியாகராயர் போனார். எல்லாவற்றையும் அழித்து ருத்ராட்சத்தை அந்த தெப்ப குளத்தில் வீசி எறிந்து விட்டு இந்த பார்ப்பனியத்தை ஒழிப்பதுதான் என்னுடைய வேலை என்று நடேசனாரை சந்திப்பதற்கு போனார். ஏன் இதை சொல்லுகிறேன்? அவர்கள் செய்த தியாகம் தான், அவர்கள் செய்த உழைப்பு தான் திராவிடமாய் மலர்ந்தது. தந்தை பெரியார் என்கிற ஒரு மாமனிதர் நமக்கு கிடைக்காவிட்டால் இன்னும் நம் தலையில் சூத்திர பட்டத்தை ஏற்றுக்கொண்டு திரிந்திருப்போம். தம்பிமார்களே,
தம்பிமார்களே, நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன். நான் மிக விரைவாக ஓடுகிறேன். தந்தை பெரியார் சொன்னார். அவருடைய பேச்சு ஏதேதோ இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்கல்ல, அந்த கை தேஞ்சு போற அளவுக்கு. பெரியாருடைய கடைசி கால பேச்சை பாருங்கள். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு இடையிலேயும், அவர் ஒவ்வொரு வார்த்தை பேசுகிற போதும் ஐயோ அம்மா வலிக்குதுங்க. ஏன் ஏன்? அவர் வயதானவர், பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு சிறுநீர் இயல்பாக கழிக்க முடியாது. அந்த மூத்திர சட்டியோடு இந்த ஒரே ஒரு துண்டை போட்டுக்கொண்டு அந்த மூத்திர வாளியை தூக்கி கொண்டு தமிழ்நாடு முழுக்க போனார். கேட்டார்கள், இந்த வயதில் நீங்கள் ஓய்வெடுக்கலாமே என்று சொன்னபோது சொன்னார், நமக்கு எளிதாய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் சிறுநீர் கழிக்கவில்லை என்றால் வயிறு வலிக்கும். பிளாடர் ஃபுல்லா இருந்துச்சுன்னா வயிறு வலிக்கும், நம்மளால இருக்க முடியாது. ஆனால் அந்த மனிதனுக்கு அப்படி சிறுநீர் கழிக்காது. ஒவ்வொரு சொட்டாதான் அந்த மூத்திர சட்டிக்கு வரும். அப்படி வலித்து வலித்து வருகிற போது இந்த மூத்திர சட்டியை தூக்கிக்கிட்டு இந்த வயசுல ஏன் நீ திரியிறேன்னு கேட்டப்ப பெரியார் சொன்னார், நான் சாகரத்துக்குள்ளார என் மக்களை சூத்திர மக்களுங்கிற பட்டத்துல இருந்து அவங்களை நீர்த்திட்டு அவங்களை கோயிலுக்குள்ளார கொண்டு போய் விட்டுட்டு போயிடணும்யா அப்படின்னு பெரியார் சொன்னார். அவர் மீது செருப்பு வீசினார்கள், மலம் வீசினார்கள், செருப்பு மாலை போட்டார்கள். பெரியார் சொன்னார், நீ செருப்பை போடு, நீ என்ன வேண்டுமானாலும் செய், ஆனால் என் மக்களுக்கு கல்வி கொடு, பெண் பிள்ளைகளை படிக்க விடு, இவனை கோவிலுக்கு உள்ளே விடு என்று சொன்னார்கள். இன்றைக்கு நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவருடைய ஆட்சி காலத்தில் தாழ்த்தப்பட்ட அர்ச்சகர்கள் கருவறைக்குள்ளே போய் கடவுளை தொட்டு அந்த சிவனை பெருமானையே தொடுகிற வாய்ப்பை பெற்றிருப்பது இந்த திராவிடம். தந்தை பெரியாருக்கு பின்னால் பேரறிஞர் அண்ணா. இந்த இயக்கம் இருக்கிறதே தம்பிகளே, திராவிடம் வளர்ந்தது மொழிப்போரினால். ஆம், தாளமுத்து நடராசன் நம்முடைய சிஎம்டிஏ மாளிகைக்கு அந்த தாளமுத்து நடராசன் என்று பெயரிட்டது நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். போகிற போது நீங்கள் பாருங்கள், தாளமுத்து யார், நடராசன் யார்? இந்திய எதிர்ப்பும் போரில் முதல் களப்பலி. 2 பேர் செத்து போறான். சாவரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு லெட்டர் கேட்கிறார் குழுகப்பட்டர். ஒரே ஒரு லெட்டர் கேட்கிறார், இனிமேல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று மன்னிப்பு கேட்கிறேன், கடிதம் கொடு. அவன் சொன்னான், இப்படி கடிதம் கொடுப்பது ஒன்று, என் தாயையும் என் மகளையும் விபச்சாரத்திற்கு அனுப்புவது ஒன்று. என் தாய்மொழிதான் என் உயிருக்கு மேலாய். உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டுத்தான் மருந்தை பெற வேண்டும் என்றால் என் உயிர் மயிருக்கு சமம், என் மொழி வாழ்க, இந்தி ஒழிகன்னு செத்து போனான் தாளமுத்துவும் நடராசனும். அவர்கள் கல்லறையில் கடைசியாக நடராசனை தூக்கி கொண்டு பேரறிஞர் அண்ணா போகிறார். சென்னை வியாசர்பாடி மூளை கொத்தளத்திலே அவன் சுடுகாட்டிலே அந்த பிணத்தை வைத்துவிட்டு எரியூட்டுகிற போது அண்ணா பேசினார், இன்னும் சற்று நேரத்தில் நாம் இந்த சிதையை எரிக்க போகிறோம், சிதையை எரிக்க போகிறோம். எரித்து 10 நிமிடத்தில் எரிந்து சாம்பலாய் போய்விடும். ஆனால் இது ஏதோ ஒரு உடலுக்கு வைக்கிற நெருப்பல்ல நண்பர்களே, ஒரு உடலுக்கு வைக்கிற நெருப்பல்ல. நம் தாய்மொழியான தமிழை, நம் தாயை கொச்சைப்படுத்துகிற, நம் தாயை கேவலப்படுத்துகிற, நம் மொழிமானத்தை அழிக்க நினைக்கிற அந்த ஆரிய கூட்டத்திற்கு எதிராக நம் நெஞ்சத்தில் ஏந்த வேண்டிய தியாக நெருப்பை இன்றைக்கு இங்கே பத்த வைக்கிறோம். நடராசன் மீது பத்த வைக்கிற நெருப்பு தமிழகம் முழுக்க பற்றி எறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் இன்றைக்கு எவனாவது இந்தியை திணிப்போம் என்று தமிழ்நாட்டிற்கு வந்தால் இந்தி தெரியாது போடா என்று உதயின் தம்பிகள் பேசுகிறோமே, அதற்கு காரணம் திராவிடம். செய்தி தம்பி, 41 பேர் செத்து போட்டான். இன்னைக்கு 16வது நாள் காரியம் முடிஞ்சு கூட இவங்களால வெளியில வர முடியல. நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். திராவிடம் என்பது ஒரு பெரும் தத்துவம். அந்த தத்துவம் இப்படி பிள்ளைகளை சதிக்கி 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 இப்படி படிப்பை கொடுத்து அவனுக்கு பேருக்கு பின்னால் இருந்த சூத்திர பட்டத்தை நீக்கி அவனுக்கு பின்னால் பிஎஸ்சி, பிஏ, பிஎல், எம்பிஏ என்று படிக்க வைத்து டாக்டர், கலெக்டர், ஐபிஎஸ் என்று மாற்றி வைத்திருந்தாலும் நடிக மோகத்தில், நாயக மோகத்தில் 41 பேரை பலிபீடத்தில் ஏற்றி இருக்கிற அந்த நரபலி கதாநாயகன் 16 நாள் காரியம் இன்னைக்கு முடியுதுங்க. நைட் இன்னைக்கு அவங்க வீட்டுல எல்லாம் காரியம், இன்னும் தலையை கூட வெளியில காட்டல. அவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்களே, நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம், திமுகவை அழிப்போம் என்று. ஏன் சிந்தித்து பாருங்கள். இது ஒரு பக்கம். ஆனால் உடல் முழுக்க மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு, உடல் முழுக்க துணியை போட்டுக்கொண்டு, தன்னை சுற்றி யாரும் வந்துவிடக் கூடாது என்று நான் பிறந்து வளர்ந்த திருச்சி ரயில் நிலையத்தில் பக்கவச்சலம் என்கிற அவர் சொன்னார், ஒரு பைத்தியக்காரன்.
இந்த பைத்தியக்காரனுக்கெல்லாம் முதலமைச்சரான நான் பதில் சொல்லுவதா என்று பக்கவச்சலம் சொன்னார். திருச்சிக்கு வருகிறார், மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு பற்றிக்கொண்டு எரிகிறான், உடல் முழுக்க எரிகிறது, சாம்பலாக போது அவன் சொன்னான், இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று. என் தாயின் மொழியான தமிழ் மொழிக்கு தன் இன்னுயிரை ஆகுதியாக கொடுத்த கூட்டம் தான் இங்கே உட்கார்ந்திருக்கிற கொள்கை மறவர் கூட்டம், திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேரியக்கத்தின் கூட்டம். கூட்டத்தில் நசுங்கி சாகிறவர்கள் நாங்கள் அல்ல. பெரியாருக்கு பின்னால் அண்ணா, உடல் முழுக்க புற்றுநோய், என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் பெரியார் சொன்னாரே, சூத்திர பட்டம் என்பதை உங்களால் உங்கள் தாயும் தந்தையும் நீங்கள் மாலை மாற்றியோ அல்லது எப்படி வேண்டுமானாலும் திருமணம் செய்யலாம், பார்ப்பனர்களை புறக்கணித்து என்கிற போது அது சூத்திர திருமணம், வேசி மக்கள் திருமணம் என்று சொன்னான். சுதந்திரத்திற்கு பிறகும் அண்ணா ஒரே ஒரு சட்டம் கொண்டு வந்தார், சுயமரியாதை திருமண சட்டம் என்று. அந்த சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வருகிற போது அந்த அதை போலவே இந்த நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரிடுகிற போதெல்லாம் அவரால் பேச முடியவில்லை. புற்றுநோய் அவரை தின்று கொண்டிருக்கிறது. அவர் சொன்னார், இந்த புற்றுநோய் என்னை தின்று கொண்டிருந்தாலும் என் உயிரின் கடைசி சொட்டு இருக்கிற வரை இந்த நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என்று நான் குரல் கொடுத்து விட்டு சாவேன் என்று சொன்ன அண்ணாவின் தியாகம்தான் இந்த இயக்கத்தை கட்டமைத்தது. இந்திய எதிர்ப்பில் முத்தமிழறிஞர் கலைஞரை பார்த்துவிட்டு அண்ணா சொன்னார், ஒரே ஒரு செய்தி தான் தம்பி, ஒரு தலைவனுடைய தியாகத்தை ஒரு வரியில் சொல்லிவிட முடியும். என் தம்பி சிறைச்சாலையில் இருக்கிறான், அவன் ஏதோ தனியா இருப்பதா எல்லோரும் சொல்லுகிறார்கள். இல்லை, அவன் பாம்புகளோடும் கொடிய விஷம் கொண்ட தேள்களோடும் தான் வசித்துக் கொண்டிருக்கிறான். என் தம்பி இருக்கிற பாளையங்கோட்டை சிறைச்சாலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களினுடைய தவச்சாலை, அது ஒரு புனித தலம் என்று படையெடுப்போம் பாளையங்கோட்டைக்கு என்று அண்ணா சொன்னார். ஓடி ஓடி துரத்தப்பட்டார். கலைஞருக்கு பிறகு யார்? கலைஞருக்கு பிறகு இயக்கம் இருக்காது, கலைஞருக்கு பிறகு சித்தாந்தம் இருக்காது, கலைஞருக்கு பிறகு கட்சியே இருக்காது. இவர் துண்டு சீட்டு வைத்து பேசுகிறார், இவருக்கு ஆளுமை இல்லை. சோழி உருட்டி பார்த்தோம், 8 கட்டம் போட்டோம், 16 கட்டம் போட்டோம், ஏன் சூனியமே வைத்தோம், ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக முடியாது என்றெல்லாம் சொன்னார்கள். அவர்கள் வாயாலே இது ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் என்று சொல்ல வைத்த மாபெரும் தலைவன். இது குடும்ப கட்சி என்பான். என் தலைவன் மிசா சட்டத்தில் உள்ளே போகிற போது தலைவர் எப்பவுமே அரக்கால் சட்டை தானே போட்டிருப்பார், அரக்கை சட்டை, முழுக்கை சட்டை போட்டிருக்கார். கலைஞர் போறார், என்ன புதுசா சட்டை போட்டிருக்க, உன்னை அடிச்சாங்களா அப்படின்னு கேட்டப்ப, இல்லப்பா என்னை யாரும் அடிக்கல, என்கிட்ட பொய் சொல்லாத, சட்டை அவருன்னா. இன்றைக்கும் தலைவர் கையை இங்கே வருகிற போது பாருங்கள், அவ்வளவு பெரிய தழும்பு இருக்கும், பூட்ஸ் கால்களும் அந்த தடிகளும் என் தலைவனை அடித்து காயப்படுத்திய போது நினைத்திருக்க மாட்டார்கள். ஆரிய பார்ப்பனிய வேரை அறுத்து காவியினுடைய கொடியை வேரோடும் வேரடி மண்ணோடும் அறுக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாபெரும் தலைவன் வரமாட்டான் என்று எங்களை இன்றைக்கு அவர் வழிநடத்துகிறார். எதிர்காலத்தில் எங்களை வழிநடத்த இருக்கிற எங்கள் உதயநிதி அண்ணன் ஸ்டாலின். எல்லாத்துக்கும் வரலாறு இருக்கு தம்பி, எல்லாருக்கும் வரலாறு இருக்கு. எனக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா, நமக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், மனைவியை பார்ப்போம், பிள்ளைய ஆற தழுவுவோம், குழந்தைய ஆற தழுவுவோம். அதில் வருகிற ஒரு அன்பு, அதில் வருகிற ஒரு ஸ்பரிசம், அதில் கொடுக்கிற முதல் முத்தம் இருக்குல்ல, அது குழந்தை எடுக்கிற அந்த அன்பு இருக்கு இல்லையா, அது எல்லா தந்தையின் வாழ்விலும் முதல் தருணம். என்னுடைய முதல் குழந்தை அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குல்ல. இன்றைய தலைவர், நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தன்னுடைய முதல் குழந்தை எங்க தெரியுமா பார்த்தாரு? கால்கள் கட்டப்பட்டு சிறை கம்பிகளுக்கு நடுவில் தன் குழந்தையை கூட தொட முடியாமல் 2 கைகளை கம்பிகளுக்கு வெளியே நீட்டி முத்தமிடுவதற்கு கூட குழந்தையை அணைக்க முடியாமல் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை முதலில் நம்முடைய தலைவர் பார்த்தது சிறைச்சாலையிலே தான். இந்த இயக்கம் தொடங்கியது சிறைச்சாலைகளில். பார்ப்பனிய சனாதனவாதிகள், பார்ப்பனிய பனியா கும்பல் இன்றைக்கும் அண்ணன் மதிவாரன் சொன்னது போல விதவிதமாய் வருவார்கள். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் 50 ஆண்டு கால வரலாற்றுக்கு போக வேண்டாம். உங்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதி செய்தது யார்? உங்கள் கல்வி நிலையங்கள் திறந்தது யார்? உங்களை வாழ வைத்தது யார்? உங்கள் வாழ்வை மேம்படுத்தியது யார் என்று பின்னோக்கி போய் பார்த்தீர்கள் என்றால் வரலாற்றில் கருப்பு சிவப்பும் உதயசூரியனும் முத்தமிழறிஞர் கலைஞரும் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் தான் இருப்பார்கள். இந்த திராவிடம் தான் உங்களை பாதுகாக்கும். நேற்றல்ல, இன்றல்ல, நாளையும் மாறாத தத்துவம், தியாகத்தால் எழுந்த இயக்கம் உங்களை கேட்கிறது. உங்கள் தியாகத்தை இந்த இயக்கத்திற்கு தாருங்கள், கருப்பு சிவப்பை தாங்கி பிடியுங்கள், உதயசூரியன் ஒதுக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.